சினி இண்டஸ்ட்ரியில் இவரை எல்லாரும் நாகேஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆமாங்க, இன்றைக்கி இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவரோட இயர்லி லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தாராபுரமில் தான். இவரோட அப்பா கிருஷ்ணன் ராவ் அண்ட் அம்மா ருக்மணி அம்மாள். இவர் தாராபுரம்லேருந்து தன்னோட வாழ்வாதாரத்தை தேடி மெட்ராஸ்க்கு வராரு. மெட்ராஸ்க்கு வந்ததுக்கப்புறமா இவர் தங்கியிருந்த ரூமில் அவரோட ரூம்மேட்ஸாக இருந்தது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் வாலி அவர்களும் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களும். இவங்க 2 பேரும் அவரோட ரூம்மேட்ஸாக இருந்திருக்காங்க. இவர் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்தியன் ரயில்வேஸில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு ஆக்டிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கம்பராமாயணம் அப்படிங்கிற நாடகத்தை பார்த்துருக்காரு. அந்த நாடகத்தில் நடிக்கிறவங்கள பார்த்துட்டு இவருக்கும் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இவருக்குள்ளே துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. ரயில்வேஸில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் ஒருத்தர் ஸ்டொமக் பெயினால் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. அந்த கேரக்டரில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமோட சீஃப் கெஸ்ட்டாக நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கலந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் முன்னாடி இவர் தன்னோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இவர் ஒரு ட்ராமா ட்ரூப்பில் சேர்ந்து சின்ன சின்ன ரோலில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட ஆக்டிங் இப்போ இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி ட்ராமா ட்ரூப்பில் நடிச்சிட்டு இருந்த நம்ம நாகேஷ் அவர்களுக்கு 1958 ஒரு படத்தில் குட்டி ரோலில் நடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பாராவ் மற்றும் MS ராம்நாத். இவங்க 2 பேரும் தான். இந்த படத்தில் கே பாலாஜி மற்றும் சரோஜா தேவி இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவர் ஒரு குட்டி ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இருந்து தான் இவரோட சினிமா கெரியரே ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி 1958 2008 வரைக்கும் 1000க்கும் அதிகமான படங்களில் இவர் ஒரு காமெடியனா, ஹீரோவா, சப்போர்ட்டிங் ஆக்டரா, வில்லனா இத்தனை கேட்டகரியிலையுமே ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இத்தனை கேட்டகரியில் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் இவர் காமெடியில் தான் ரொம்ப பேர் போனவராக எல்லாருக்குமே பிரபலமாக தெரிஞ்சிருப்பார். ஸோ இவர் எதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் ஆக்டரான ஜெர்ரி லூயிஸ் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இவர் இந்த மாதிரி காமெடி ரோலில் எடுத்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவரை இந்தியாவோட ஜெர்ரி லூயிஸ் இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காமெடியில் அவரை மாதிரியே இவர் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த டைமில் தமிழ் சினிமாவோட கிங் ஆஃப் காமெடி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவருக்கு இன்னொரு பெருமையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இவர் 3 தலைமுறையில் சினிமா நட்சத்திரங்களாக இருந்தவங்க கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. 1960s நம்ம எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இவங்களோட ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 1980s கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இவங்களோட ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் டெத் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் மற்றும் அஜித் இவங்களோட ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதில் இவர் அதிகமாக நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி இவங்க கூட தான் அதிகமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு.